இயேசுவை அவர் இயேசு அவரை மேற்கொள்ளுகிறார். அப்போ இயேசு அவரை மேற்கொள்ளுகிற போது அங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு இவரை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத போது இவரை அறிந்து இவரை மேற்கொண்டு இவர் மீது அன்பை வைக்கிறாரு. அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டவர் தான் பல இடங்களுக்கும் ஓடி 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 அவர் என்ன செய்கிறார், கடைசியாக எல்லாத்துக்கும் இந்த செய்தியை சொல்கிறாரு, நீ அன்பை செலுத்தணும் அப்படிங்கிறார். பணம் செலுத்துறது போல் நீ அன்பை செலுத்து. அது அவங்க விரும்புகிறாங்க விரும்பலை, நம்ம செலுத்த வேண்டியதை செலுத்தி தான் ஆகணும். அங்கே உட்காந்துருக்கிற ஒரு மூஞ்சி முறுமுறுன்னு வாங்கினாலும் சரி, கோபமாக வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே வாங்கினாலும் செலுத்த வேண்டிய எனக்கு நான் தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். என்னுடைய வேலை, நான் வாங்கின பொருளுக்கு காசு தூக்கி போடுறேன். அதே போல் இந்த அன்பு செலுத்துதல் என்பது ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வேணும்னா அவன் எனக்கு அன்பு காட்டுனா நான் அன்பு கொடுப்பேன், இல்லை. அன்பு என்பது செலுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாய கடமை. அதனால் அவங்க அப்படி செஞ்சால் நான் இப்படி செய்வேன் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அல்ல. அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறேன், அகக்கண் ஒளியூட்ட பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன்னா நான் கொடுக்கறத கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அகக்கண் ஒளியூட்ட பெறுவனாக கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம பார்க்கிற போது கடவுளுடைய அந்த வலிமை மிக்க கரத்தின் கீழே நம்மளை தாழ்த்துகிற ஒரு அடையாளம். ஏன்னா கடவுள் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார் என்கிற ரோமையர் 14:11 சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், பிலிப்பியர் 2:10 நம்ம பார்க்குறோம், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அப்போ எல்லாரும் இந்த இயேசுங்கிற நாமத்துக்கு மண்டியிடுவாங்க. ஸோ ஆண்டவருடைய இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம உரிமை பேருக்குரிய பிள்ளைகளாக நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய அந்த உரிமை பேற்றை நம்ம செயலாக்கம் பெற வைக்கிற அடையாளமாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவருடைய அந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து, அனைவரையும்னா எல்லா மக்களையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்கிறது கடவுளுடைய திட்டத்தில் ஒன்று. அனைத்துக்கும் மேலாக, எல்லாத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபைக்கு தலை யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த திருச்சபையினுடைய தலையாக இருக்கிற அவர், நாமெல்லாம் அவருடைய உடலாக இருக்கிறோம். அதுதான் பவுலடியார் உடல், அந்த தலை, இதனுடைய செயல்பாட்டெல்லாம் விளக்கி சொல்லுவார். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம மீண்டும் 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 பரிசீலனை செய்து பார்க்கிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்னன்னு நமக்கு புரிகிறது. பாருங்கள், அவர் யார் அவர் கீழே கடவுளை, யாருக்கு மேலே கடவுள் இயேசுவை உயர்த்தி இருக்கிறார் பாருங்கள். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாக. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு அரசு. அது என்ன அரசு? உலகியல் அரசு இருக்குது. உலகியல் அரசை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப அதிகமாக. உலகியல் அரசுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். உலகத் தலைவர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அவர்கள் போடுகிற திட்டங்களுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுடைய திட்டங்களை மதிக்கிறோம். அது சரி என்று சொன்னால் நம்ம அதை தொடர்ந்து அதை கடைபிடிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு பிரஜையாக, உலகத்தினுடைய பிரஜையாக நம்ம இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் எல்லாம் இருக்கிறது. தேசத்தை கடந்த ஒரு அன்பு, ஒரு அரசு உண்டு. அதைத்தான் நம்ம அதிகமாக நம்புறது. என்னன்னா, அது கடவுளுடைய அரசு. அந்த அரசு இந்த பூமியில் வந்தால் தான் இந்த பூமி வெற்றியடைய முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதுதான் ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். உலகத்தின் ஞானம் கடவுள் ஞானம். இந்த கடவுளுடைய ஞானம் என்பது எப்படி இருக்குன்னா, தாழ்ந்து போகும், ஏமாத்தாது, அடுத்தவனை அழிக்காது, அடுத்தவனுடைய சாவை எண்ணி மகிழாது, அடுத்தவனுடைய அழுகையை பார்த்து சிரிக்காது. அப்போ இந்த கடவுளிடமிருந்து வரக்கூடிய அன்பு என்பது அது நிதர்சனமான உண்மை. இந்த கடவுளுடைய ஞானம் நிறைந்த அந்த அகக்கண் ஒளியூட்ட பெற்றிருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் உலகத்தில் கடவுளுடைய காரியத்தினுடைய காரியங்களை நிறைவாக செய்ய முடியும்.
அவங்க கடவுள் அடையாளத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, கடவுள் சார்ந்த அடையாளங்களை வச்சுக்கலாம், கழுத்தில் சிலுவை போட்டுக்கலாம், வேறு சில அடையாளத்தை அவங்க தலையில் வச்சுக்கலாம், நெத்தியில் வச்சுக்கலாம், கையில் கட்டிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் உண்மையாக அவர்கள் தெய்வத்தை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால், உண்மையான தெய்வத்தை நம்புகிறாங்கன்னா அவங்களுடைய அகக்கண் ஒளியூட்ட பெற்றிருக்கும். அப்படி அகக்கண் ஒளியூட்ட பெற்றிருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே யார் எளிய மக்களாக இருக்கிறாங்க, யார் ஏழைகளாக இருக்கிறாங்க, நம்மளுடைய அடியில் வாழக்கூடிய, நம்மளுடைய அந்த உழைப்பின் கீழ் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, நம்மளை ஒரு அரசாங்க நிலையில் உயர்த்தியிருக்கக்கூடிய இந்த மக்கள் நலனே நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற அந்த மக்களுடைய எண்ணங்கள், அந்த நபர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா அகக்கண் ஒளியூட்டப்பட்டுதான் இருக்கும். அப்போ அந்த அகக்கண் ஒளி இருக்குதுனாலே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அவங்கக்கிட்ட அந்த தெய்வத்தினுடைய வாசம் இருக்குது, தெய்வத்தினுடைய ஒரு சாயல் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய சாயல் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அநேகருடைய கால்களில் விழுந்து அவங்க என்ன செய்வாங்க, நன்மைத்தனத்தின் ஆவி இல்லாமல் தீமைகளை கொன்று குவிக்கிற, தீமைகளை அழிவினுடைய காரியத்தை எல்லாம் உள்ள திணிக்கிற, இது மக்களுக்கு அழிவை தரும் என்று தெரிந்திருந்தாலும் அதை கொடுக்குறாங்கன்னாக்க அவர்களிடத்தில் என்ன இல்லை, அகக்கண் ஒளியூட்ட பெறுகிற அந்த ஒரு ஆற்றல் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் இந்த நாளில் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதல் வரிகளில் முதல் வாசகத்தில் பார்க்குறோம், நம்பிக்கை பற்றி இறைமக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இறைமக்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துகிற பண்பு. அப்போ ஒரு தலைவன் இருக்கிறான்னா அவன் தன் கீழ் இருக்கிற எல்லா மக்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய பண்பு. ஏன்னா எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் ஒரு வேதனை வரும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வை பொதுவாக ஒருத்தன் வைத்து செய்யும் போது தான் அந்த நபர் உண்மையான ஒரு கடவுளுடைய அந்த ஒளி நிறைந்த ஆற்றலோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகிறது. அதில் தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், யுவர் லவ் டுவர்ட் ஆல் த செயின்ஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறார். இங்கே தமிழில் கூட இறை மக்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இறை மக்கள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறது. அதே சமயம் யுவர் லவ் டுவர்ட் ஆல் த செயின்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருவேளை நம்பிக்கை பற்றியும் புனிதர்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஒருவேளை ஜாரிங்காக இருந்திருக்கலாம். புனிதர்கள் அப்போ நம்ம வார்த்தை இன்னும் நல்லா இருந்திருக்கும். இவங்க ஏன் இறைமக்கள் போட்டாங்கன்னு தெரியல, பட் நம்ம இறைமக்கள் அப்படிங்கிறவங்க இந்த பீப்புள் ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் அர்த்தம், பீப்புள் ஆஃப் காட். அப்போ பீப்புள் ஆஃப் காடுனாலே அது புனித தன்மையோடு இருக்க அழைக்கிற ஒரு வார்த்தை தான். அப்போ பாருங்கள், ஆங்கில மொழிபெயர்ப்பில் அழகாக போட்டுட்டாங்க, செயின்ஸ்ன்னு போட்டாங்க, ஃபெய்த்ஃபுல்னு போடலை, பீப்புள் ஆஃப் காடுன்னு போடலை, செயின்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. யுவர் லவ் டுவர்ட் ஆல் த செயின்ஸ். அப்போ இது மொழிபெயர்ப்பில் போய் பார்க்குறோம், கிரேக்க மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம், தேன் அகாப்பே தேன் எய்ஸ் பாந்தோஸ் தூஸ் ஹாகியோஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஹாகியோஸ்னால் செயின்ஸ். ஹாகியோஸுங்கிறதுக்கு நம்ம இறைமக்கள்ங்கிற மொழிபெயர்ப்பை ஆப்டாக கொடுக்க முடியுமா தெரியல, அதை ஆங்கிலத்தில் கரெக்டாக வச்சுட்டாங்க, செயின்ஸ்னே வச்சுட்டாங்க. அப்போ பாருங்களேன், அகாப்பேனா லவ், யுவர் லவ் டுவர்டு ஆல் த செயின்ஸ். அப்போ நம்ம எல்லாமே இறைமக்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட அடையாளமாக இருக்கிறோன்னா புனிதர்கள் என்கிற அடையாளத்துக்குள்ளே வரோம். அப்போ எல்லாருமே புனித நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அவங்க புனிதருங்கிற பட்டம் கொடுக்கல, நான் என்னுக்குள்ளே புனிதராக இருக்கணும், நான் என் பேச்சில் புனிதத்தன்மையோடு இருக்கணும். நான் இந்த ஒரு புனிதராக இருந்தேன்னா இதை செய்வேனா, நான் ஒரு ஃப்ரான்சிஸ் அசிசியாராக இருந்தேனா, நான் ஒரு போஸ்கோ டொன் போஸ்கோவாக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு அவிலா தெரசாவாக இருக்கிறேன், நான் ஒரு குழந்தை தெரசாவாக இருக்கிறேன், நான் ஒரு ஒரு புனித தன்மைக்குள்ள ஒரு அடையாளமாக இருக்கிறேன்னா நான் இந்த பாவத்தை செய்வேனா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அகக்கண் நமக்கு ஒளியோடு இருக்குதா, இந்த காரியத்தை செய்யலாமா அப்படின்னு செய்து நம்ம யோசித்து செய்கிற போது நாம் எல்லாம் என்ன ஆகிறோன்னா இந்த திருச்சபையை இன்னும் புனிதப்படுத்துகிறோம். அப்போ திருச்சபைக்குள்ளே புனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த திருச்சபை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கேட்கணும், புனிதர்கள் இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு நம்ம ஈஸியாக பதில் சொல்லலாம், இருக்கிறாங்க, இருக்கலை, அப்படியெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கிடையாது, 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 1-2 பேர் போதுமா? வீட்டுக்குள்ளே 5 பேர் இருக்கிறோன்னா 5 பேரும் நல்லவங்களாக இருக்கணுமா இல்லையா? அப்போ தானே அந்த வீடு நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு மகன் மட்டும் ஊதாரியாக இருக்கிறான், ஒரு கணவன் மட்டும் ஊதாரியாக இருக்கிறாரு, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. அல்லது ஒரு மகள் மட்டும் ஊதாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனைவி மட்டும் ஊதாரியாக இருக்காங்க, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, அந்த குடும்பமாக இருக்க முடியுமா? அதனால தான்
திருச்சபைக்குள்ள எல்லாருமே ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற அடையாளங்களாக இருக்கணும். இப்போ நான் இருக்கிறேன்னா என் தலையிலிருந்து கால் வரை, அதை தான் நம்ம ஜெபத்திலலாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊற்றி அவர்களை சுகப்படுத்தும். ஏன்னா இங்கே எந்த பகுதி குறைபட்டு கிடந்தாலும் எனக்கு என்ன செய்யும்? கண்ணுலேருந்து தண்ணி வரும், தலைவலி வந்துடும், நமக்கு வேலை செய்ய முடியாது, முகம்லாம் சுளிக்கும். காலில் ஒரு சின்ன ஒரு அடி, ஒரு விரலில், சுண்டு விரலில் ஒரு சின்ன காயம் இருந்தாலும் முகம் என்ன செய்யும்? சுளிக்கும். அது அங்கே தானே நடக்குது, இங்கே என்ன செய்வது அப்படின்னு அது யோசிக்காது. அப்போ உடல் அனைத்தும் ஏதோ ஒரு மையப்புள்ளியில் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் யாராவது ஒருத்தர் என்னைய சொல்லிட்டா கூட, ஒரு தவறான வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, என்னைய காயப்படுத்துகிறாங்கன்னா, அது உள்ளம் தானே, உடம்புல ஒன்றுமே அடி இல்லையே, உள்ளத்தில் தானே காயம் அப்படின்னு சொல்லி விடுறதில்ல. உடனே அதை முகம் காட்டி கொடுக்குது, உடனே சோர்வடையுது, உடனே வயிறு பசிக்க மறுக்குது, உடனே தண்ணி தாகம் எடுக்குது. பாருங்கள், இன்றைக்கி இப்போ இந்த ஒரு உள்ளத்தை சார்ந்த காயமாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் உடனே என்ன செய்யுது? ரியாக்ட் பண்ணுது. அப்போனா நம்ம ஆத்மாவை சார்ந்த காரியம் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் நம்ம ஏன்னா நான் திருச்சபைக்குள்ளே ஒரு உடலாக இருக்கிறேன், கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, நான் அவருக்கு உடலாக இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து பர்ஃபெக்டாக இருக்கணும், என் ஆண்டவர் நிறைவாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் சரியானதை செய்யணும், நான் சரியான காரியத்துக்குள்ளே காலை எடுத்து வைக்கணும். தவறானதில் காலை வச்சுட்டேன்னா உடனே காலை கழுவிட்டு வெளியில் வந்துடணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் இது தான். அதனால தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் லூக்காவில் வாசித்தோம். அவர் சீடர்களுக்கு சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். ஒரு நாள் வரப்போகுது, அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வானதூதர்கள் தான் இருப்பாங்க. நம்ம செத்து மேலே போகும்போது நம்மளுடைய உறவுகள், சொந்த பொண்டாட்டி, மனைவி, மக்கள், கணவன், பிள்ளைகள் யாரும் இருக்க போகிறது இல்லை, ஆண்டவர். அதனால தான் சொல்கிறோம், இந்த உலகத்தில் நீ அந்த தலையாக இருக்கிற கிறிஸ்துவை போற்றி புகழணும். என் தலையை நான் மூடி சட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு போவேன்னா யாராவது தலையை மூடிக்கிட்டே போவாங்களா? என் தலையை காட்ட வெக்கமாக இருக்குன்னு. இன்றைக்கி கிறிஸ்துவை நம்ம உலகத்துக்கு காட்ட வெக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவை எப்படியெல்லாம் நான் காட்ட முடியும்? சில பேருக்கு பாடல் திறமை இருக்குன்னா கிறிஸ்துவை பற்றிய பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சில பேருக்கு பேசுகிற திறமை இருக்குன்னா இயேசு ஆண்டவரை பற்றி பேசி பெருமைப்படுத்தணும். சில பேருக்கு அறிவு ஆற்றல் நிறையா இருக்குன்னா உலகத்தில் இருக்கிற அறிவெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம்? அதை வச்சு காசு சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இந்த அறிவு பயன்படுதா? அப்போ என்ன செய்யலாம்? உங்களுக்கு பேச்சு திறமை இல்லை, ஆனால் பங்கு ஃபாதர் நல்லா பேசுகிறாரு, உடனே என்ன செய்யலாம்? ஃபாதர், இதை குறித்து நீங்கள் பேசுங்க, இந்தாங்க நாங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், என்னுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கிற ஃபாதர், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம்? டிப்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் எழுதி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு அறிவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது வழிகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் செய்யணும் என்று நாங்கள் சொல்லலை. சிலருக்கு நல்ல உடல்வாக இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு எப்படி உழைக்கிறது? ஒரு ஆலயத்துக்கு போங்க, அங்கே நிறைய குழுக்கள் ஏங்கி செயல்பட்டு இருக்குது. ஃபாதர் ஒட்டடிக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போது அந்த கிறிஸ்துவாகிய உடல் இணைகிற ஒரு இடம் ஆலயம். அந்த ஆலயம் அசிங்கமாக கிடந்துச்சுன்னா நம்ம அதில் போய் நம்ம என்ன நடக்குன்னு கூட தெரியாமல் உட்காந்துட்டு வருவோம். அப்போ நம்ம ஏன் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது? ஒரு சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், கோயிலை கூட்டுவாங்க, கோயிலை ஒட்டடை அடிப்பாங்க, ஃபாதர்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஃபாதர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபாதர் இன்றைக்கி நாங்கள் அந்த கோயிலை ஒட்டடை அடித்து கூட்டி விட்றோம் ஃபாதர் அப்படின்வாங்க. இந்த மாதிரி நட்காரியங்களுக்கு ஃபாதர்ஸ் ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்போ ஒரு ப்ரிமிசஸ் இருக்குது, கோயில் ப்ரிமிசஸ் இருக்குது, நீங்கள் நல்லா படிச்சிருக்கிற ஒரு மனுஷராக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? ஃபாதர் வீக்லி ஒன்ஸு நான் ஒரு மேக்ஸ் டியூஷன் முடியாத பிள்ளைகளுக்கு எடுக்க ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைங்க யாராவது கஷ்டப்படுற பிள்ளைங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஃபாதர் அப்படி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் படித்தவங்க நீங்கள் மட்டுமே கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? இன்னொரு மேக்ஸ் படிச்சிருக்கிற ஆசிரியர் பெருமக்களை இணைச்சு கொள்ளலாம், சயின்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்கள், இப்படி நான் பேசுகிற போதே எனக்கு இத்தனை மண்டைக்குள்ளே இத்தனை எண்ணங்கள் வருது. நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், மருத்துவர்களாக இருந்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் பங்கில் ஒரு மருத்துவ குழுவை உருவாக்கலாமே. நம்ம மருத்துவம் படிச்சிருக்கோம், அதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், காசு சம்பாதிக்கிறோம். யாராவது ஒரு எளியவங்க வந்தால் 10 ரூபா கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதாவது மருத்துவம் சிகிச்சை கொடுப்பீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை.
நன்மைத்தனம் அது போதுமா? பத்தாதே, இந்த உலகம் மாற்றப்பட இன்னும் வித்தியாசமான முறைகளை நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறோமே. தளங்கள் இருக்கிறது, கிறிஸ்து உடல் சஃபர் ஆகிட்டு இருக்குது, எளிய மக்கள் மருத்துவரிடத்தில் போக முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நிறைய டெத்து, நிறைய இறப்புகள் மருத்துவமனைக்கு போக முடியாமல் செத்து போகிறாங்க. அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள், கொரோனா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முடியல. அப்போ நீங்கள்